நிச்சயமா எங்க அப்பா உடனடியா அந்த நகையை இடம் மாத்துவாரு. அப்படி மாத்திட்டாருன்னு வெயி, நீ தர்மகத்தாவா ஆகையும் ஒண்ணு பண்ண முடியாது. அதுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கிடுவாரு. நீ சொல்றது நெசந்தாத்தா. உங்க அப்பா எதுக்கும் துணிஞ்சவன், நாசமத்து போறவன். அவன் செய்வான்தா. இல்ல அவன் செஞ்சாலும் செய்வான். இந்த பாரு, இந்த விஷயத்துல நீ விளையாட்டுத்தனமா இருந்துடாத. எதையாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இல்ல சண்முகம், நமக்கு இப்ப நேரம் இல்ல சண்முகம். நீ உடனே கிளம்பு. பரணி, நீ இவனை கூட்டிட்டு கிளம்பு. நான் போய் ஆள்கள் எல்லாம் தெரிஞ்சு கூட்டு வரேன். சரிங்க மாமா. இல்ல கிளம்பல. இல்லை, நான் ஒரு 2 நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன். அண்ணா, காலையிலேயே எங்கண்ணே கிளம்பிட்டீங்க? இல்லை, முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். போகும்போது எங்கன்னு கேட்டா போற வேலை விளங்குமால. அண்ணா, காப்பி குடிச்சிட்டு போனேன். இல்லை, போற காரியம் வெற்றிகரமா நடந்தா காப்பி என்ன பாயாசத்தே குடிக்க. நீ போய் ரெடி பண்ணி வையே. இல்ல என்ன? ஒரு நிமிஷம் இரு. ஏதோ முக்கியமான விஷயம் போல இசக்கி தான் கால் பண்றான். இசக்கி, சொல்றீ. ஹலோ, அங்க ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? என்ன செய்றாங்க? ஆமாட்டி, 4 பேரும் ரகசியமா ஏதோ பேசிட்டு இருந்தாவோ. திடீர்னு ஆரையும் காணோம். பார்த்தா தெக்க வீட்டு ரூம்ல இருந்து ஒரு பெரிய மரப்பெட்டி எடுத்துட்டு வந்து கார்ல ஏத்திட்டாவோ. சரி சரி இசக்கி, நீ போனை வை, மத்தது நான் பாத்துக்கிறேன். இல்ல என்ன சொல்லுதா? நான் நினைச்ச மாதிரியே தாண்டா அங்க நடக்குது. பெரிய மரப்பெட்டியை கார்ல ஏத்திக்கிட்டு கிளம்புறாங்களாம். நிச்சயம் அது நகைப்பெட்டி தான். நாம உடனே போய் அவங்கள மடக்கிட்டா சிக்குனாங்க. அவங்க கதை அதோட முடிஞ்சது. இல்லை, அப்பா ஒருத்தர் நாடியாவும் நீ உடம்புடிக்கு போன் அடிச்சு ஊர் மக்கள் அங்க கூட்டு வர சொல்லிட்டு. சரி. ஐயா, சம்முயா? என்னல சவுந்தரம், சண்முக நிக்கிறான், பக்கத்திலேயே பரணி வேற நிக்கிறா. விரும்பலே என்னிலே நடு ரோட்ல என்னமோ ஆளுங்களை கூட்டிட்டு வந்துட்டு வண்டியை மறிச்சு தகராறு பண்ண பாக்கியா? வழிவிடல. உங்க காரை ஒன்னும் அரெஸ்ட் பண்ணல தர்மகர்த்தா சார்வால். நீங்க போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க காரை நாங்க கொஞ்சம் செக் பண்ணணும். ஏய், என் காரை செக் பண்ண நீ யாரு? என்ன போலீஸா? இல்ல எந்த அதிகாரி நீ? இந்த மரியாதைய வழிய விட இல்ல நடக்கிறதே வேற. ஏல சவுந்தரம், நீ வண்டியில ஏறல, குறுக்குல நிக்கிறான்னு அவன் மேலே ஏத்து சொல்றேன். தர்மகர்த்தா சார்வால், நினைச்சாலும் நீர் தப்பிக்க முடியாது. நல்லா மாட்டியுண்டேல். மரியாதையா ஒத்துழைப்பு கொடுங்க. நாங்களே செக் பண்ணிட்டு விட்டுடுதோம். இப்ப நீ எதுக்காக என் காரை செக் பண்ணணும்னு சொல்லுதே? எதுக்கு இப்ப நீ செக் பண்ணணும் என் காரை சொல்லு? எதுக்காகவா? ஏதாவது காரணம் சொல்லண்டா. இந்த வழியா ஒரு திருடன் ஓடி வந்தான். நாங்க எல்லாரும் அவனை துரத்திட்டே வந்தோம். திடீர்னு பார்த்தா அவனை காணோம். அத அவன் உங்க வண்டிக்குள்ள ஒளிஞ்சிருக்கானான்ட்டு உங்க வண்டியை நாங்க செக் பண்ணணும்.
இலே ஆ சீக்கிரம் போய் டிக்கியை திறந்து செக் பண்ணல. ஏய் 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 ஏய், என் காரு பக்கம் வந்து உன்னைய வெட்டி புடுவேன். ஓடுகிறேன். இல்ல வெறும் பயல ஓடுற காருக்குள்ள திருட என்ன கார் உடைச்சிட்டு உள்ள வருவானா? இத பாரு, கதவுக்கதவெல்லாம் நாங்க நல்லா மூடித்தான் வச்சிருக்கோம். இந்த பாரு, வம்பு விளக்காம மரியாதையா போயிடு சொல்லிட்டேன். போறவனா கோவப்பட்ட நடக்கிறதே வேற. ஆமா, ஆ? நடக்கிறதே வேறயா? என்ன நடக்கும் அத்த? என்ன பிபி ஓவரா ஏறிடுச்சா? ஆ? வேணும்னா அந்த ஊசி போடவா? ஏய் வேணாண்டி, வேணாம் வேணாண்டி. இந்த பாரு, வேணாம், பக்கத்துல எல்லாம் வராத சொல்லிட்டேன். வராதுடி. கூட இருக்கிறவன் திருடன்னு கூட தெரியாம அவன் கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கிற. ஏல என்னல பேசுத? அப்ப உன் அப்பனை திருடங்கிறியா? ஏய், இப்ப மரியாதையை டிக்கியை திறக்க சொல்லு. இலே உடங்குடி, கார் டிக்கியை திறக்கிறப்ப அதை அப்படியே வீடியோ எடுத்து வைல. அப்பதான் அது நமக்கு வசதியா இருக்க. கேமரா கையிலே இருக்கு சண்முகம், நான் எப்போ ரெடி. இல்ல வேண்டாம், ரொம்ப கரைச்சல் கொடுக்காதீங்க. என் காரெல்லாம் செக் பண்ண விட மாட்டேன். நான் நீங்க வந்து செக் பண்ண கூடாதியா? எலெக்ஷனா நடக்குது, என்னமோ காரை ஃபுல்லா செக் பண்ணி வீடியோ எடுக்கணுங்க. ஜாகிரதை. எதுக்கு தர்மகர்த்தா சார்வால் இப்படி பயப்படுதியா? என்ன ஏதாச்சும் போதை மருந்து கடத்திட்டீரா என்ன? வேணும்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி சண்முகத்தோட ஃப்ரெண்டு தான். அவரை வேணா வர சொல்லவா? இல்ல இல்ல வேண்டாம், பேசாம போயிருங்க. இந்தாரு, ஏன் காருக்குள்ள என்ன பொருள் இருக்கு போது எந்த பொருள் இங்க கிடையாது. எந்த பொருளும் இல்லைன்னா ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? மடியில கணம் இல்லைன்னா டிக்கியை திறந்து காட்ட வேண்டியது தானே? தர்மகர்த்தா சார்வால், இப்ப நீரா திறந்து விடலனா அப்புறம் நாங்களே டிக்கியை உடைச்சு திறந்து பார்க்க வேண்டியதா இருக்கேன். எப்படி வசதி? ஏலே கடைபாரெல்லாம் வச்சிருக்கீங்களா? மூணு ஒரு வார்த்தை சொல்லு, காரை பொளந்து பார்த்துடுவோம். எப்படி வசதி? நீங்களா திறந்து விடுவீங்களா இல்ல நாங்களா உடைச்சு திறக்கட்டுமா? எலா என்ன நீனா அப்பன்ட்டே வம்புலிக்கியா? அந்த உறவெல்லாம் எப்போவோ இல்லைன்னு ஆயிப்போச்சு மிஸ்டர் சௌந்தர பாண்டி. இப்ப நான் நிக்கிறது உங்க எதிரி கூட, என் புருஷன் கூட. இவன் சொல்றத கேட்டா உங்களுக்கு நல்லது, மாட்டேன்னா அது உங்க காருக்கு நல்லதில்ல. என்ன சொல்றீங்க? ஏலே ஆ, இந்த ஆளு வேலைக்கு ஆக மாட்டாரு. போய் கார் டிக்கியை உடைச்சு என்ன இருக்குன்னு பாருங்களேன். இல்ல இரு இல்ல 15 லட்சம் ரூபாய் கார்ல இது. நீ என்ன இது பழைய இரும்பு கடை வியாபாரம் நினைச்சா காரை உடைக்கிறதுக்கு? ஸ்கிராப்பா இது? இல்ல சனியா, நீ போ பின்னால. டிக்கியை திறந்து விடல, என்ன பாக்கெட்டா வாழ. இலை இதை தூக்குங்களேன். வாழ. எல்லாம் ஊரு முன்னாடி வைல. ஏய் பூட்ட உடல. சரியில்ல. இல்ல உட முடி, வீடியோ எடுல.
விஷயத்தை கெஸ் பண்ணி ஏமாத்திட்டாங்களே. அந்த பாவிகளா, ஹே, அந்த காலத்து பொட்டி, அந்த காலத்து பூட்டு, இல்ல சாவியை கட்டுதான் நானே கொடுத்துருப்பேன். என்னமோ அநியாயமா போட்டு உடச்சுட்டல. பா போதும், இந்த டிராமாவெல்லாம் எங்க கிட்ட போடாதீங்க. என்னடா டிராமா? திருட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் காருக்குள்ளன்னு நீங்க போட்டது கூட வாய்த்து டிராமா. நான் கேட்க சின்ன பொட்டி, இதுக்குள்ள எந்த திருட ஒளிஞ்சிருப்பான்? நாய்க்குட்டி கூட ஒளியாது இதுக்குள்ள. இந்த வெறும்பையன் சொன்னான்னு நீங்க என்னவோ ஆளு இத்தனை பேர் வேலை மெனுக்கிட்டு இங்க வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி இது சண்முகத்தை நம்பி வந்தா இப்படி உள்ள ஒண்ணுமே இல்ல. இல்ல உங்களுக்கெல்லாம் எவன் பேச்ச கேட்கறது எவன் பேச்ச கேட்க கூடாதுன்னு ஒரு விவசாய வேணா? அறிவிருக்கா உங்களுக்கு? ஏப்பா சண்முகம், நீ என்னென்னமோ சொல்லி எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த. இப்ப பாரு, இந்த பெரிய மனுஷன் முன்னால நாங்க தானப்பா அசிங்கப்பட்டு நிக்கிறோம். இல்ல வெறும்பையில என்னை ஒண்ணும் பண்ண முடியாது உன்னால. எப்படி 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 தர்மகர்த்தா சார்வாள், தர்மகர்த்தா சார்வாள் என்னவோ நக்கல சொல்லிக்கிட்டே இருக்க. இல்ல நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நிரந்தரமான தர்மகர்த்தா நான் தான். என்ன நீ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் எடுத்து வைங்க, என்னமோ வேடிக்கை பாக்கிக்க. வைங்க, எடுத்தீங்களே கொண்டு போய் வைங்க வண்டியில. விளங்காதனோட சேர்ந்துக்கிட்டு பார்த்து தூக்கு. போலாங்க வாக்க. ஏம்பா சண்முகம், மாமை மருமகன் சண்டையில எங்களை எதுக்குப்பா இழுத்து விடுற? தேவையில்லாம ஒரு பெரிய மனுஷன் பேரை இழுத்து இப்ப எங்களுக்கு எவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு பாருப்பா. உன் பேச்ச கேட்டு நாங்க எல்லாரும் வந்து நின்னோம் பாரு. வாங்க எல்லாரும். சண்முகம், இவங்க வேற ஏதோ பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையான பொருள் எல்லாம் வேற எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. என்ன சார் இது? ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல இருக்கு. என்னத்தை சீஸ் பண்ணிருக்கிய? யோ, எதுவா இருந்தா உனக்கு என்னையா? உள்ள கொண்டு போய் வை. கைப்பிடி கையா இருக்குதுயா, ஒரு நிமிஷம் வச்சு தூக்கிட்டு போறோம்யா. என்ன சர்வால், யாருக்கும் சொல்லக்கூடாத பொருளா இது? என்னன்னு சொன்னாதான் என்னவா? யோ, மார்க்கெட்ல படிக்கல்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி எடுத்துறானுங்கல்ல, அந்த படிக்கல்ல தான் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். போதுமா? அட பாவிகளா, படிக்கல்லையே பிரார்த்தனமா? ஆமா ஏட்டையா, படிக்கல்ல நல்லா கல்லுல வச்சு தேய்ச்சறாங்கய்யா. 1/2 கிலோ படிக்கல்ல தேய்ச்சு தேய்ச்சு அதுல 50 கிராம் 100 கிராம்னு குறைச்சிடறானுங்க. 1 கிலோ படிக்கலா இருந்தா அதுல கிளீனா 100 கிராம் குறையுது. இல்ல, அதனாலதான் ரைடு பண்ணி சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கணும்ல. ஓ, என்னையா நான் பேசுறதே பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கொண்டு போய் உள்ள வைங்க. இந்த தூக்குறம்யா. திருட்டு பசங்க, ஊரு ரொம்ப கெட்டு போச்சு சார். எவங்கிட்டையும் நியாயமும் இல்ல, நேர்மையும் இல்ல. சாதாரண அன்னாடம் காய்ச்சிக்கிட்டு போய் ஏமாத்துறானுங்களே, இவனெல்லாம் உருப்புறானுங்களா? யோ, சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு பேசாம உள்ள கொண்டு போய் வையா. இருங்க, நானும் ஹெல்ப் பண்றேன். யோ, பெட்டியை தூக்கி உள்ள வை. ஓ, கூப்பிடாது. டீ ஒன்று சொல்லு. சரிங்க சார். போங்க. Ha ha ha.
சரி, இங்கிட்டு நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. அங்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாண்டிட்டு கேப்பமா? கேளுல, அவன் அதெல்லாம் விவரமா தான் வேலை பார்ப்பான். என்னாச்சு? முதல்ல அங்க என்னாச்சு சொல்லல. அங்கிட்டு எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டலாம். பத்திரமா இருக்குப்பா. போலீஸ் ஸ்டேஷனை விட சேஃப்டியான இடம் வேற எங்க இருக்குன்னு சொல்லு. பிரமாதம்ல பிரமாதம். இதுக்குதான்லே என் அக்கா வேணுங்கிறது. பாரு, ஒரே ஐடியால அந்த வெறும்பையில சுத்த விட்டுட்டால. என்னாச்சுப்பா? அத்தை சொன்ன மாதிரி அங்க வந்தானா? இல்ல, அப்படியே அச்சு பிசகாம அக்கா சொன்ன மாதிரியே இருந்துச்சுல. அவன் கூட இப்ப பரணியும் சேர்ந்திருக்கால. 2 பேரும் ஊர் ஆட்களை கூட்டு வந்து அங்க நின்னாங்க. நம்ம காரைய சோதனை போடுறானுவ. ஆனா கார்ல நகம் மட்டும் இருந்துச்சு. இந்நேரம் என் கதையை முடிச்சிட்டு இருப்பான்லே அவன். எல்லாம் அத்தை கொடுத்த ஐடியா தான். சும்மா இல்லல, ஊராட்கள் முன்னாடியே அவன் மூக்க உடைச்சுதான் அனுப்பிச்சேன். அக்கா புண்ணியத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கி. அக்கா ரொம்ப பெரிய ஆளுக்கா நீயே. சும்மா வாழ பின்ன. அப்படி இல்லாமல நான் இம்புட்டு தூரம் வந்திருக்கேன். கஷ்டப்பட்டு ஊரையே திரட்டி அனுப்பிச்சு வச்சேன். கடைசியில இப்படி ஏமாத்தி விட்டானே. இல்ல மாமா, நிச்சயம் நகை அவர்கிட்டதான் இருக்கு. நிச்சயம் நாம அவரை சேஸ் பண்ணி பிடிப்போன்னு எதிர்பார்த்துதான் இருந்திருக்காரு. அதான் இந்த மாதிரி தில்லு முள்ளு பண்ணிருக்காரு. என்னல சொல்லுத? நகைலாம் உங்க வீட்டுல தான் இருக்குன்னா அவ போய் அது தெற்கு வீட்டு கதவை உடைச்சு உள்ள இருக்கான்னு பாத்துருவான். இல்லடா, சான்ஸே இல்ல. எங்க அப்பா ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல. நிச்சயம் நகையை இடம் மாத்திருப்பாரு. அது இப்போ எங்க இருந்தா நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படித்தா? வேற எங்கதான் மாத்தி வச்சிருப்பான் உங்க அப்பா? ஒருவேளை சனியா இருக்காரு, அவரு வீட்டுல ஒளிச்சு வச்சிருப்பாரோ? எங்க அப்பா அவ்வளவு சாதாரணமாலாம் யாரையும் நம்ப மாட்டாரு. இத்தனை வருஷத்துல எங்க குடும்பத்துல யாரையுமே அந்த ரூம் பக்கம் அவர் விட்டதே இல்ல. ஒருவேளை உங்க அத்தை அந்த பாண்டியம்மா எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருக்குமா? அத்தைக்கு இந்த ஊர்ல எங்கடா இடம் இருக்கு? அதை எங்க ஒளிச்சு வச்சிருக்க முடியும்? அப்போ எந்த இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு? நிச்சயம் அவர் நம்புற ஒரு ஆள் கிட்டதான் அதை கொடுத்து ஒளிச்சு வச்சிருப்பாரு. யாரு அந்த நம்பகமான ஆளு? இல்லை, அந்த ஆள் செய்கிற ப்ராடக்ட்னா அம்புட்டுக்கும் கூடவே நிற்பான். எல்லா அக்கிரமத்துக்கும் உதவி செய்கிற இந்த சனியனே உங்க அப்பா நம்ப மாட்டாருன்னா பின்ன ஆறு நம்புவாரு? எஸ், அவரு வேற யாரையும் நம்ப மாட்டாருடா. ஆனா இப்போதைக்கு அவர் முத்துப்பாண்டியை நிச்சயமா நம்புவாரு. எப்படி டி? ஒரே வீட்ல தானே எல்லாரும் இருக்காங்க. உன் அண்ணன் ரூம்ல அதை ஒளிச்சு வச்சா இசைக்கே எதை கண்டுபிடிச்சிட மாட்டாளா? இல்ல இல்லடி, அந்த நகையை எங்க வீட்ல எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாரு. வேற எந்த இடமா இருக்கும்? எஸ், போலீஸ் ஸ்டேஷன். அவர் நம்புற முத்துப்பாண்டியும் அங்கதான் இருக்கான். அவன் ஏன் அந்த நகைய போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்க கூடாது? Why not? எப்படி பார்த்தாலும் அவன் அதை ஸ்டேஷன்ல தானே வச்சிருக்க முடியும். அதை விட பாதுகாப்பான ஏரியா எது? படிச்சவ தானே நீ?
போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன போலீஸ்காரன் மட்டுமா இருப்பான்? அங்க முள்ள மாதிரி முடிச்செருக்கி கேப் மாதிரி பிட் பாக்கெட் அடிக்கிறவன் கொள்ளக்காரன் எல்லாரும் தானே அங்க இருக்கானுங்க. அந்த நகையை கொண்டு போய் எப்படி அங்க வைக்க முடியும்? களவாண்ட நகையே கொண்டு போய் போலீஸ் கஜானால தான் வைப்பாங்க. இந்த நகையை எப்படி அங்க வைப்பாங்க? என்னத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டு இருக்க? ஏம்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படில பாதுகாப்பான இடமா இருக்க முடியும்? மற்ற போலீஸ்காரங்களாம் இருப்பாவுல, அவங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா ஒரு ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி தான். அதெல்லாம் உங்க அப்பா தெரியாம விட்டுருவாரா? இல்லை, உங்க அப்பா ஒன்றும் அம்புட்டு நகையெல்லாம் கொண்டு போய் சாதாரணமா வைக்க மாட்டாரு. இல்லடா, எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா அப்பாவோட புத்தி அப்படிதான் யோசிக்கும். அந்த நகை போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கும்னு நீங்க கூட நம்பலல்ல? யாருமே நம்ப மாட்டீங்கல்ல? அப்பா அவர் நிச்சயமா ஸ்டேஷன்ல தான் வச்சிருப்பாரு. நான் உறுதியா நம்புறேன்.